அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நமது பிள்ளைங்களுக்கு ஆசிரியர்கள் அருமையான முறையில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களுக்கு முதல்ல நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அரசு பள்ளியில் இந்த அளவிற்கு திறமையாக பிள்ளைங்களை பயிற்சி கொடுத்துருக்காண்டா அந்த ஆசிரியர்களுக்கு கோடான கோடி பாராட்டுக்கள் நாங்கள். ஏன்னா அவங்களை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். இவ்வளோ திறமையாக எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் பிள்ளைங்களை தயார் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நடுவர் சுத்தமாக சாலமன் பாப்பையா மாதிரியாக பேசுகிறாரு. அப்படியே அழகாக இப்படி கையை காட்டி அதை அவரை இன்ஷா அல்லாஹ் அவரை இப்படியே ட்ரைனிங் கொடுத்து வந்தால் ஒரு குட்டி சாலமன் பாப்பையா ஆயிடுவார். நம்ம அதை அவருடைய திறமையை நம்ம இது பண்ணிக்கிட்டு நிச்சயமாக நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் அவருக்கு. ஆசிரியர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது அடிக்கடி இந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு விழா மாதிரி வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அவசியம். அதுக்கான என்ன ஒத்துழைப்புனாலும் நாங்கள் மாணவர்கள் சங்கத்து சார்பாக உங்களுக்கு செய்வோம். அதிகமாக நமது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது, நம்ம ஊர் மக்கள் நமது அரசு பள்ளியில் படிப்பதற்கு பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் கவர்மெண்ட்டு அரசு நமக்கு நிறைய சலுகைகள் தருகின்றது. அதிலும் நமது சார் செல்வன் சார் அவர்கள் நமக்கு கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் அவர்கள் ஒரு அரசு ஊழியர் போல இல்லாமல் சொந்த பிள்ளைகளை போல பார்த்து நான் என்னுடைய சர்டிஃபிகேட்டை வாங்குவதற்காக சென்றேன். அவர்கள் எங்கேயோ இருந்து வேலையை விட்டுவிட்டு எனக்காக வந்து அதை செய்து தந்தார்கள். என்னை முதலில் அவர்களுக்கு அறிமுகம் இல்லை. அதற்கு பின்பு நான் சொன்னேன், முன்னாள் பிரசிடண்ட் காசிம் அண்ணனுடைய தம்பி என்று மிகவும் கண்ணியப்படுத்தி அவர்கள் எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். அவர்களுடைய சம்பளத்திற்காக வேண்டி வேலை செய்யாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர்களைப் போல கவனித்து அருமையான முறையில் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். பிள்ளைகள் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை என்று கேட்கின்றார்கள். அதேபோல் அவர்கள் கூட இருக்கிற ஆசிரியர் செல்வங்களும் அருமையான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு தாய் உள்ளத்தோடு அவங்களும் படித்து கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம பாராட்டு, நிச்சயமாக அவங்களுக்கு தனியாக பாராட்டு விழாவே வைக்கணும். அந்த அளவிற்கு அவங்க ரொம்ப கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். நமது ஊர் மக்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, அரசு பள்ளியில் நிச்சயமாக நமது பிள்ளைகளை ஃபுல்லாக எல்லாரையும் சேர்க்க வேண்டும். திறமை உள்ள பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் படித்துக் கொள்வார்கள். நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்கு படித்தார்கள்? ராமேஸ்வரத்துடைய முனிசிபல் ஸ்கூல் அரசு பள்ளியில் படித்து இன்று உலகம் போற்றக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்ந்து காட்டினார்கள். அதேபோல் ஒவ்வொரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளியிலே நிறைய படித்து உயர்கல்வியை பெற்றிருக்கின்றார்கள். நமது அரசு பள்ளியிலே படிக்க வைக்கும் பொழுது அரசு நமக்கு நிறைய சலுகைகள் தருகின்றது. நமது பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுப்பதற்கு நிறைய அரசு செலவு செய்கின்றது. அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இங்கிலீஷ் படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் திறமையான பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி தனியார் பள்ளியிலே சேர்க்கின்றோம். சேர்க்கும் பொழுது நமது பிள்ளைகளை அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு படிப்பு 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 என்று கஷ்டப்படுத்துகின்றார்கள். அதனால் அவர்கள் தலையில் ஏறிவிடாது. நமது அரசு பள்ளியிலே அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்கின்றார்கள். +2 முடித்துவிட்டு அவர்கள் உயர்கல்வியை படிக்க செல்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் நம் மனதிலே வைக்க வேண்டியது, நமது இனி தொட்டு நாம் தனியார் பள்ளியில் உள்ள மாணவர்களெல்லாம் விலக்கி அரசு பள்ளியிலே நாம் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அதை நினைத்தால் நமது பள்ளியை சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதேபோல் முன்னாள் மாணவர்கள் நாங்கள் நமது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர் உயர்கல்விக்கு செல்ல முடியாவிட்டால் பொருளாதார உதவி செய்து அவர்களை உயர்கல்விக்கு அனுப்ப வேண்டும். அதேபோல் அரசு பரீட்சை எழுதுவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். நமது ஊரில் எந்த ஒரு அரசு ஊழியர்களும் மிகவும் குறைவு. நமது மரியாதைக்குரிய பான அல்லாபிச்சை அண்ணன் அவர்கள் அவருடைய மகளை அழகான முறையில் படிக்க வைத்து ஒரு அரசு ஊழியராக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் நமது ஒவ்வொரு பிள்ளைகளும் நாமும் அரசு ஊழியராக வேண்டும், அரசாங்கத்தில் சேர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு தடவை சென்னையில் பஸ்ஸுக்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு டிஎஸ்பி வருகின்றார். போக்குவரத்து டிஎஸ்பி அவர்
ஏன் இங்கே நிற்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். பஸ்ஸுக்காக நிற்கின்றோம். எங்கே போகின்றீர்கள்? எஸ்பி பட்டினம் செல்கின்றோம். எஸ்பி பட்டினமா நீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு. நீங்கள் எந்த ஊர்? நான் புத்துக்கடாவிலேருந்து டிஎஸ்பி ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அதே போல் நோம்புக்களை ஒரு தடவை திருவாடனா பள்ளிவாசலில் வந்து அசர் தொழுவும் பொழுது ஒரு போலீஸ் அதிகாரி ட்ரெஸ்ஸோடு வந்து நோம்பு கஞ்சி வாங்க வர்றாரு. அதில் ஷேக் அப்துல்லான்னு போட்டிருக்கு. நான் அப்போ கேட்டேன், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. இல்லை எங்கள் ஊரை சொன்னால் உங்களுக்கு தெரியாது, கிராமம் அப்படின்றார். இல்லை சொல்லுங்கள் எந்த ஊர்? வெள்ளையபுரானா அப்படின்றார். இல்லை நான் எஸ்பி பட்டம் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். நாம் நிச்சயமாக நாம் என்ன நினைக்கின்றோம்? அரசு ஊழியராக சென்றால் சம்பளம் அதிகமாக கிடைக்காது, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது என்று நினைக்கின்றோம். அப்படி நினைக்கக்கூடாது. அரசு ஊழியர்களாக இருந்தால் நமது பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கல்வியை கொடுக்க முடியும். இப்போது சொன்னதை போன்று இந்த பட்டிமன்றம் அழகான ஒரு பட்டிமன்றம். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்தால் உயர்ந்த மாணவர்களை உருவாக்கிவிடலாம். எப்படி 2 தண்டவாளங்களை சொன்னார்களோ, ஒரு தண்டவாளம் ஆசிரியரும் பெற்றோர்களுமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் மாணவர்களை சரியான முறையில் பிள்ளைகளை காலையில் எழுப்பி நல்ல ட்ரெஸ் போட்டு உணவு கொடுத்து பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். ஆசிரியர்கள் நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதே போல் திரும்பி வரும்பொழுது ஹோம்ஒர்க்கு செய்ய சொல்லி தாய்மார்கள் அதை சரிபார்க்கின்றார்கள். அப்போது 2 பேரும் சேர்ந்தால்தான் ஒரு உயர்ந்த மாணவிகளை உருவாக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நமது ஊரிலே அரசு பள்ளியிலே சேருவது மட்டுமல்லாமல் உயர்கல்வி படித்த மாணவர்கள் அரசு எக்ஸாம் எழுதி அரசு ஊழியராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நமது பிள்ளைகள் அழகான முறையில் பட்டிமன்றம் நடத்தி நடுவர்கள் அவர்களும் நல்ல ஒரு திறமையான முறையில் பட்டிமன்றத்தை நமக்கு இந்த சிறப்பான முறையில் முடித்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது ஜமாத்துடைய துணை செயலாளர் ரஃபீக் ஹஜார் அவர்கள் 1000 ரூபா பொன்முடிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல் பிள்ளைகளுக்கு என் சார்பாகவும் நடுவர் அவர்களுக்கு 200 ரூபாயும் மற்ற பிள்ளைங்களுக்கு இன்னும் 100 ரூபாயும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் டீச்சருக்கு தனியாக அதுக்கு ஒரு 1000 ரூபா அவங்க ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்களுக்கு கொடுக்கின்றேன்.